உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மார்டல் ரூலர். இம்மார்டல் ரூலர்னா இம்மார்டல் ரூலரை பற்றிய தகவல்கள் இருக்கும், மேலும் சில தகவல்கள் இருக்கும். அதாவது இம்மார்டல் ரூலர்னா அதை 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 பற்றிய அதுக்கு ஓரியன்டாக அதுக்கு அதுக்கு ஒத்து போகிற கருத்துக்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களுடைய அந்த வரலாறு இதை தான் சொல்ல போகிறேன். வீடியோ நல்லா ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள், எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா ரீசெண்டாக காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதே மாதிரி என்னையும் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நிறையா பேர் கேட்டாங்க. 2 பேர் கமெண்ட் பண்ணி கேட்டாங்க. ஸோ அதனால் நான் இப்போ வீடியோ போடுறேன். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ போன வீடியோவில் கூட நான் பேசியிருப்பேன். அதாவது திராவிட கட்சிகள் நாங்கள் தான் வந்து படிக்க வச்சோம் தமிழர்களை நாங்கள் தான் படிக்க வச்சோம், திராவிட கட்சிகள் நாங்கள் தான் படிக்க வச்சோம், மெயினாக திமுக நாங்கள் தான் படிக்க வச்சோம்னு சொல்லி திமுக அமைப்பு செயலாளர் யார் ஆர்எஸ் பாரதி வந்து பேசியிருந்தார். அதுக்கு நான் திட்டி வீடியோ போட்டிருந்தேன் போன வீடியோவில். ஸோ அதை பற்றி அதுக்கு இந்த வீடியோவில் ஒரு விளக்கமும் கொடுக்குறேன். அதாவது அவங்க படிக்க வச்சாங்களா அப்படின்னு சொல்லும் போதே ரொம்ப ஒரு இதாக இருக்குது, நகைப்புக்குரியதாக இருக்குது. அதாவது வந்து பார்த்தோம்னா திருக்குறளை யார் இயற்றினார்? தமிழ் புலவர் திருவள்ளுவர், எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதைத்தான் நம்ம எல்லாம் படித்தோம் ஸ்கூல் படிக்கும்போது. தமிழ் பாடங்களில் நம்ம வந்து 1ஆம் வகுப்பு இந்த மாதிரி தொடக்கப்பள்ளியில் போய் படிக்கும்போது அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதுதான் வந்து நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். அவர் தொல்காப்பியம் இருக்குது அதுக்கடுத்து மேலே போகும்போது. அப்புறம் மேலே படிக்கும் போது இலக்கணங்கள்லாம் படிச்சிருப்போம், தமிழ் இலக்கணங்கள். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வாழ்க்கை பாடன்றது, திருக்குறள் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தமிழ் பாடல்கள், தமிழ் நூல்கள், அந்த தமிழ் கதைகள் இதெல்லாம் படித்து தான் வந்திருப்போம். இதுதான் தமிழ் பாடத்தில் இருந்திருக்கும். ஆங்கிலம்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான். அது வந்து சும்மா ரைம் சொல்கிறது, அதனால் அது வந்து ஒன்றும் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான், அந்த மொழியை கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக அதை படிச்சிருப்போம். அது வேர்ல்டு லாங்குவேஜ், அதனால் அதை படிச்சிருப்போம், அவ்வளோதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணிதம்ன்றது நம்ம கணக்கு போடணும் அப்படின்றதுனால கற்றுக்கிறது. சயின்ஸுன்றது என்னன்னு கேட்குறீங்க? அறிவியல். சயின்ஸுன்றது என்ன? சயின்ஸுன்றது நம்ம இவங்க கண்டுபிடிக்காத கண்டுபிடிப்பா, அதாவது நம்ம தமிழர்கள் முன்னோர்கள் கண்டுபிடிக்காத கண்டுபிடிப்பான்னு நான் கேட்குறேன். விவசாயத்தை கண்டுபிடிச்சது யார்? முருகப்பெருமான், முருகன் தான் கண்டுபிடிச்சார். அது ஒரு கண்டுபிடிப்பு தான் சயின்ஸு. ஸோ அதே மாதிரி பார்த்தா ராவணன் நிறையா கண்டுபிடிச்சிருக்காரு, சிவன் நிறையா கண்டுபிடிச்சிருக்காரு, சொல்லிகிட்டே போகலாம். சிவன் கடவுள், முருக கடவுள், ராவணன் இவங்களாம் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. சித்தர்கள் அவங்க கண்டுபிடிச்சது எவ்வளோ இருக்குது. அவங்க என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்க? மருத்துவத்தை கண்டுபிடிச்சிருப்பாங்க. சயின்ஸில் தானே வருது. மூலிகை மருத்துவத்தின் மூலியமாக இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு போகர் சித்தர் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தான் நம்ம பாடங்களில் வந்து இருந்திருக்கு. இதைத்தான் இன்றைக்கி அவங்க கொஞ்சம் ஆங்கில மருத்துவத்தில் இது பண்ணியிருக்காங்களான்னு நமக்கு அந்த ஃபுல் டீட்டெயில் தெரியல. ஆங்கில மருத்துவம் வேறு, ஆனால் சித்த மருத்துவம் வேறு. ஸோ இதெல்லாம் வந்து இங்கேருந்த பேசிக்கு, நம்ம தான் பேசிக் தமிழர்கள், நம்மளால தான் உலகமே படிச்சிச்சின்னு சொல்ல முடியும். நம்ம திராவிட கட்சிகள் படித்தோம், திராவிடத்தால் தான் நம்ம படித்தோன்றதை கேட்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதுக்கு தான் விளக்கமாக ஒரு வீடியோ போகணும்னு நினச்சேன். ஸோ நம்மளை வச்சு தான் எல்லோரும் படிச்சிருப்பாங்க. உலக பொதுமறை நூல் திருக்குறள். ஸோ அவங்க தான் நம்மகிட்ட இருந்து கற்றுக்கணும் முடிஞ்சு, நம்ம அவங்ககிட்ட இருந்து இன்னும் கற்றுக்க தேவையில்லை. இதுதான் வந்து அடிப்படை பேசிக் தான். சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும், ஒரு மருத்துவம்னு எடுத்துக்கிட்டாலும் கூட இன்றைக்கி ஒரு சித்த மருத்துவம் தான் முதல்ல இருந்துச்சு. இதுதான் வந்து மூலிகை மருத்துவம். சித்த டாக்டர்கிட்ட தான் ஆரம்பத்தில் மக்கள்லாம் போயிட்டு இருந்தாங்க. இப்போ தான் ஆங்கில மருத்துவம் இதெல்லாம் வந்தது. ஒரு ரீசெண்டான காலகட்டங்களில் தான் ஆங்கில மருத்துவம்லாம் டெவலப் ஆனது, ஒரு 100 ஆண்டுகளுக்குள்ளலாம். அதுக்கு முன்னாடிலாம் என்ன இருந்துச்சு யோசிச்சு பாருங்கள். அதனால் வந்து நம்ம வந்து திராவிட கட்சிகள் தான் தமிழர்களை படிக்க வச்சுன்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் அதான் இதாக இருந்துச்சு, சிரிப்பாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி விளக்கமாக ஒரு வீடியோ போகணும் அப்படின்றனால தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அது மாதிரி சமூக அறிவியல், சோசியல் சயின்ஸ்னு படித்தோம் இல்லையா, சமூக அறிவியல், அதில் என்ன படிச்சிருப்பீங்க? நீங்கள் வரலாறு படிச்சிருப்பீங்க. ஆனால் வேறு ஒருத்தர் வரலாறு போய் எழுதி வச்சிருப்பான். நம்ம ஆளுங்க பண்ணாததான் இருக்குது. நம்ம ஆளுங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சமூக அறிவியல்னால் என்ன? வரலாறுன்றது என்ன? சோழர்கள் உலகம் முழுக்க ஆட்சி செஞ்சாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தொடங்கி இந்தியா ஃபுல்லாக ஆட்சி செஞ்சாங்க, இலங்கையில் ஆட்சி செஞ்சாங்க, மலேசியா, சிங்கப்பூர், நம்ம உலகம் பூரா ஆட்சி செஞ்சாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ சோழர்கள் செய்யாத ஆட்சி, அதை தான் வரலாறை நம்ம படிச்சிருக்கணும். ஆனால் அதில் அவங்க அதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு மற்ற வரலாற்றை அலெக்சாண்டர் அது இதுன்னு கற்பனையாக விட்டுருப்பானுங்க நிறையா. அவங்க அதை போய் பெருமையாக பேசியிருப்பாங்க. ஆனால் தமிழர்கள் பண்ணாத சாதனையாக நீங்கள் சொல்லுங்கள்? அதே மாதிரி வரலாறில் நம்ம ஆள்கள் பண்ணாத சாதனைகள் எதாவது இருக்கா? சயின்ஸில் பார்த்தீங்கன்னா கட்டிடக்கலை, சோழர்கள், இன்றைக்கி இன்ஜினியரிங் நிறையா பேர் படிக்கிறீங்க, படித்து தான் பில்டிங் கட்டுறீங்க. ஆனால் அன்றைக்கி தஞ்சாவூரில் பெரிய கோவிலை கட்டி வச்சுருக்காங்க. நான் அந்த கோவிலுக்கு போயிருக்கேன், எல்லோரும் நீங்களும் போய் பார்த்துருப்பீங்க. அதை
எப்படி எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ ஒரு தொழில்நுட்பத்தை அதில் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த காலத்தில் எந்த தொழில்நுட்பமே இல்லாமலே அவ்வளோ ஒரு கலை கட்டிடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது தொழில்நுட்பத்தோட. அவ்வளோ அழகாக இயற்கையாக அழகாக கட்டி வச்சுருக்காங்க. எந்த மிஷினரி எதுவுமே இல்லாமல். ஸோ அந்தபடியாக கட்டிடக்கலையில் சிறப்பாக இருக்க போது இன்ஜினியரிங் அதுக்கு மேலே படிக்கணும். ஸோ நம்மகிட்ட இருந்தால் உலகம் கற்றுக்கணும் ஒழிஞ்சு உலகத்துக்கு வந்து தமிழர்கள் எதுவும் கற்றுக்க தேவையில்லை. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்களாக தான் இருக்காங்க. நானுமே கொஞ்ச நாள் துபாயில் ஒர்க் பண்ணேன். ஒரு 8 மந்த் அது உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ராஜெக்ட் இன்ஜினியரு இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா தமிழர்கள் தான் இருக்காங்க அங்கே ஃபுல்லாக. அவங்கெல்லாம் ஒரு நல்லா 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்தில் இருக்காங்க. இன்றைக்கி பெரிய பெரிய இடங்கள்ல நான் சொல்ல தேவையில்லை, நிறைய இடங்கள் அமெரிக்கா, லண்டன் எங்கே போய் எடுத்துக்கிட்டாலும் தமிழர்கள் வந்து பெரிய பெரிய சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு இந்த திராவிட கட்சிகள் வந்து எங்களால் தான் தமிழர்கள் படித்தாங்கன்னு சொல்லும்போது, அப்போ திருக்குறள் வந்து திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, அதை மீறியா இருக்க போது, அதே மாதிரி தொல்காப்பியம் இருக்கு நூல், அதை மீறியா இருக்க போது, இலக்கண நூல் எவ்வளவோ இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் நம்ம முன்னோர்கள் தான் நமக்கு அவங்களால தான் இன்றைக்கி நம்ம நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். திராவிட கட்சிகள் வந்து சும்மா அந்த திமுக வந்து எதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். தமிழர்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த வீடியோ போட்டேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பேசியிருக்கேன். அதனால இன்னும் கொஞ்சம் சூப்பராக சொல்லியிருந்திருக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இம்மாற்றுலர் வந்து ஆட்சி வந்தால் உலகத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த மறைஞ்சு போன தமிழர்களோட வரலாறுலாம் மீட்டெடுக்க முடியும். அது முருகனுடைய ஆட்சி தான் இம்மாற்றுலர் ஆட்சின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால் வந்துட்டு முருகன் வந்து சித்தர்கள் யாருக்கு சக்தி கொடுக்குறாங்களோ அவர் மீண்டும் வந்து உலகத்தை ஆட்சி செய்யும்போது தமிழர்களுடைய மறக்கடிக்கப்பட்ட வரலாறுலாம் மீட்டெடுக்கப்படும். மீண்டும் தமிழ் இனம் வந்து உலகத்தை ஆளும். தமிழ் மொழி வந்து உலகம் முழுவதும் பேசப்படும். அதுதான் நடக்க போகுது. ஸோ இந்த திராவிட கட்சிகள் வந்து பயந்துட்டாங்க கூட தெரியுது. அதனால தான் அவங்களோட பெருமையை அவங்க சொல்லிக்கிட்டு கிடக்காங்க. அதான் நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லிட்டேன், உங்களால் மக்கள் குடிச்சு வேணால் பழகிருப்பாங்க, பெரிய அளவில் ஒன்றும் உங்கள் ஆட்சியில் பெரிய மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தலை அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே. இப்போ இம்மாற்றுலர் எப்போ வருவார்னா, நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆரம்பத்தில் 2025 வருவார்னு சொல்லியிருக்கேன். போகர் சித்தர் வந்து மீண்டும் வரப்போகிறாருன்னு நிறையா பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. ஸோ போகர் சித்தர், முருகன், முருக கடவுள் இவங்களாம் தான் வழியை காட்டணும். சித்தர்கள் அவங்கெல்லாம் வழியை காட்டினாங்கன்னா இம்மாற்றுலர் வருவார். இல்லை முருக கடவுள் நேரடியாக வந்து அவரே ஆட்சி செய்வார். அதுதான் என்னுடைய வீடியோவோட தொடர்ந்து நான் வலியுறுத்திக்கிட்டு இருக்க கருத்து. ஆனாலும் கூட ஒருத்தர் ரீசெண்டாக இப்போ எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க போன வீடியோ பார்த்துட்டு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, முருக கடவுள்ன்றது ஓம் அந்த மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ அந்த ஓம் அந்த 3ஆம் கண் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, 3rd ஐ, அந்த இது யாருக்கு ஓப்பன் ஆகுதோ அவங்க இம்மாற்றுலர் ஆக முடியும் அப்படின்றாங்க. அந்த ஞானம் யாருக்கு கிடைக்குது, அந்த 3ஆம் கண் 3rd ஐ யாருக்கு ஓப்பன் ஆகுதோ அவங்க இம்மாற்றுலர் ஆக முடியுன்றாங்க. அதுக்கான முயற்சியை வந்து எடுங்க எல்லாரும். யாருக்கு வந்து அந்த அதிர்ஷ்டத்தை அந்த சக்தியை கடவுள் கொடுக்குறாரோ அவங்க தான் இம்மாற்றுலராக ஆக முடியும். ஆமாம், ஏன்னா போன வீடியோ பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் சொன்னார், அந்த முருகனோட ஆட்சி தான் இம்மாற்றுலர் ஆட்சி நீங்கள் சொன்னீங்க வீடியோவில், அதை நான் பார்த்தேன். பார்த்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் சொன்னார் 3ஆம் கண் யாருக்கு திறக்குதோ, அந்த ஞானம் யாருக்கு கிடைக்குதோ அவங்க இம்மாற்றுலராக வர முடியும் அப்படின்னு அவருடைய இதை கருத்து சொல்லியிருந்தார். அது ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் வந்து மக்கள் எல்லாரும் வந்து மது பழக்கத்தை கைவிட வேண்டும். அதை நான் வீடியோவில் கேட்டுக்கிறேன். போதை இதை பொருட்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்படி இருந்தால் தான் தமிழ்நாடு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பழைய வரலாறில் வந்து நம்ம எப்படி நம்ம உலகத்தை ஆட்சி செஞ்சோமோ, பழைய வரலாற்றில் சோழர் காலத்தில், பாண்டிய மன்னனுடைய காலத்தில் எப்படி குமரிக்கண்டத்தை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்களோ அந்த மாதிரி நம்ம மீண்டும் உலகத்தை ஆளணும்னா இந்த போதை பழக்கத்துலேருந்து மதுவிலேருந்து இளைஞர்கள் இதாக வேண்டும். மது பழக்கத்தெல்லாம் விட்டுட்டு நீங்கள் நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி வாழுங்க அறநெறியில். அப்போ தான் மீண்டும் தமிழ் உலகத்தை ஆட்சி செய்ய முடியும். அப்போ இம்மாற்றல் வரும்போது நீங்கள் அவர் பின்னாடி போய் பயணிக்க முடியும். ஸோ நீங்கள் மது பழக்கம், அந்த போதை இதெல்லாம் விட்டுட்டு இறை பாதையில், சித்தர்கள் பாதையில் பயணிக்க வேண்டும். அப்போ தான் இம்மாற்றல் வரும்போது உலகம் வந்து தமிழ் இனம் வந்து உலகத்தை ஆள முடியும். அதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் மட்டும் ஃபாலோ பண்ண பத்தாது, எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் தமிழர்கள் வந்து மீண்டும் எழுச்சி பெற்று இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியும். அது வந்து அதுக்கான வழியை வந்து சித்தர்களும் முருகனும் வழியை காட்டுவாங்க, சிவனும் வழியை காட்டுவார்கள். அதுக்கு வந்து நம்மளும் அதற்கேற்றாற்போல் அறநெறியில் இப்பொழுதே வாழ வேண்டும். அப்போ தான் சீக்கிரம் வந்து உலகத்தை தமிழினம் ஆள முடியும்.
அதனால் வந்து பிறர் வந்து அதுன்னு சொல்கிறாங்கன்றதை பற்றி நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திராவிட கட்சிகள் எனக்கு ஒன்று சொல்லிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ வந்து தமிழ் இனம் மீண்டும் எழுச்சி பெற்றக்கூடாதுன்றனால தான் வேறு யாரோ வந்து இந்த தமிழ்நாட்டை வந்து தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இப்பயும் கூட தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆளலை, வேறு யாரோ ஒருத்தர் ஆண்டுகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இங்கே இருக்க எம்எல்ஏக்கள் வேணால் தமிழர்களாக இருக்கலாம், ஆனால் இந்த மித்தவங்கெல்லாம் வந்து பார்த்தா ஆட்சி செய்யக்கூடியவங்களாம் பார்த்தா வேறு வேறு ஆட்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் போயிட்டுருக்கு. சூழ்ச்சி செஞ்சு எல்லாம் வந்து, ஆனாலும் கூட மீண்டும் தமிழர்கள் ஆள்வாங்க. அது எப்படி வேற ஒருத்தருங்க ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன்னா, இதுக்கு முன்னாடி இப்போ ஏடிஎம்கேல கூட யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஏடிஎம்கேல கூட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தாங்க. ஆனால் தமிழர்களை தான் முக்கியமான பொறுப்பில், அதுக்கு அடுத்த பொறுப்பில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா இருந்தாங்க. அவங்க வந்து நல்லவங்க தான், ஆனாலும் கூட அவங்க தமிழர் கிடையாது. ஆனால் வந்து அவங்க முக்கியமான பொறுப்பில் யாரை வச்சுருந்தாங்க? ஓபிஎஸ் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி சசிகலா வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி தமிழர்கள் வந்து ஆள்றாங்க, ஆனால் வந்து 2ஆம் தர தலைவராக தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா திமுகவில் பார்த்தோம்னா தொடர்ந்து பார்த்தோம்னா இப்போ அடுத்து உதயநிதி துணை முதலமைச்சர் கொடுக்க போகிறோன்றாங்க. ஸோ ஸ்டாலின் இருக்கார், அதுக்கு முன்னாடி கலைஞர் இருந்தார். ஏன் தமிழ்நாட்டில் ஆள்றதுக்கு வேறு ஆள் இல்லையான்னு, வேறு ஆளுகள் இல்லையான்னு, துரைமுருகன் இல்லையா? எதுக்காக நான் அப்படி அரசியல் பேசுகிறேன்னா, வேறு யாரும் இல்லையா? அதாவது அந்த ஒரு கட்சி தான் மீண்டும் மீண்டும் வரணுமா? அவங்க தான் மாறி மாறி வரணுமா? ஸ்டாலின், கலைஞர், ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி தொடர்ந்து இப்படி தான் வரணுமா? வேறு யாரும் எலிஜிபிளான ஆள் இல்லையா? உறுதியான ஆள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வந்து வரவிட மாட்டேன்றாங்க, அவ்வளோதான். அப்போ மக்கள் வந்து மாற்றி வாக்களிக்க நீங்கள் தயாராக வேண்டும். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5ஆம் தமிழர் சங்கம் வீடியோலாம் பாருங்கள். பாண்டியன் ஐயா இருக்காங்க, அவங்க வந்து நாங்களும் போட்டியிட போகிறோன்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் நடிகர் பின்னாடி ஓடாதீங்க, அதையும் சொல்லிக்கிறேன். நடிகர் பின்னாடி ஓடி போய் நாட்டை வந்து கொண்டு போய் கொடுத்து நாட்டை வந்து தவறான பாதையில் கொண்டு போய் விட்டுற வேண்டாம் அப்படின்னு நான் தைரியமாக அந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். நான் அது குறிப்பாக இந்த நடிகர் அந்த நடிகர்னு சொல்ல விரும்பலை. நல்ல தலைவனை தேர்ந்தெடுங்க. நடிகர் பின்னாடி போய் அந்த சினிமா முகத்தில் கொண்டு போய் அரசியல் வேறு, சினிமா வேறு, சரிங்களா? நாட்டை ஆள்றதுக்கு ஒரு நல்ல தலைவன் தான் வேணும், சரிங்களா? அது வந்து நீங்கள் தான் ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு நீங்கள் சினிமாவில் இருக்கவங்க தான் பிரபலமான ஆளை தான் நம்ம பிடிப்பேன் போனீங்கன்னா நாடு வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்தில், சோழர்கள் காலத்தில், பாண்டிய மன்னர்கள் காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி வராது. அவங்க வேறு ஏதாவது ஒரு பாதையில் கூட்டிகிட்டு போய் நம்மளெல்லாம் இது பண்ணி ஒரு அடிமை மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு இடியட்ஸ் மாதிரி, முட்டாள் மாதிரி நம்ம இருக்க வேண்டியதான். அதனால் வந்து நம்ம தான் சிந்திச்சு நமக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கணும். ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரை போய் தலைவனாக உட்கார வைக்கிறது, சிஎம்மாக நம்மளை ஆள்றதுக்கு உட்கார வைக்கிறது, அதெல்லாம் தவறு. நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே இத்தனையோ கோடி பேர் இருக்கீங்க, 8.5 கோடி பேர் இருக்கீங்கன்னா அதில் ஒரு நல்ல தலைவனை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அதான் வந்து சரியான அரசியல் பாதை. இதெல்லாம் இம்மாற்றுலர் வந்து செய்வார். கண்டிப்பாக இதெல்லாம் அவர் சரி பண்ணுறதுக்கு தான் வர்றாரு. ஸோ அவர் வரக்கூடிய காலகட்டம் ரொம்ப கட்டத்தில் நெருங்கிட்டு இருக்கு. அதனால் அந்த நடிகர்கள்லாம் நீங்கள் வந்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது. அதனால் போய் நடிக்கிற வேலையை பாருங்கள். இல்லை நீங்கள் வந்தாலும், நீங்கள் ஆட்சியை பிடிச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இம்மாற்றுலர் வந்து எல்லாத்தையும் சரி செய்வார். இந்த அரசியல் கட்சியே இருக்காது. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியெல்லாம் இதாயிரும். நமக்கு என்ன தேவை? விவசாயம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அக்ரி கண்டுபிடிச்சது யார்? முருகன். ஸோ அதுவும் வந்து சயின்ஸ் வரக்கூடியது தான். இன்றைக்கி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது நம்ம தான். அப்போ நம்ம தான் நம்ம நாட்டை ஆளணும். நம்ம நாட்டை இந்தியா வாழ வேண்டியது தமிழன். ஆனால் யாரோ ஆண்டுட்டு போகிறீங்க. இதெல்லாம் எப்படி எத்தனை நாளைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? வந்தவரெல்லாம் வந்து ஆண்டுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கணுன்றீங்களா? இன்றைக்கி இதாக ஆள்றது யார்? பிஜேபியில் யார் இன்றைக்கி இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் பாருங்கள். ஸோ அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸோட பின்னணியிலேருந்து வந்தவங்க. அப்போ ஆர்எஸ்எஸ்ன்றது அவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான். ஸோ அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, வந்தியர்கள். அப்போ வந்து நம்ம இந்த பூமியெல்லாம் ஆண்டாண்டு காலமாக இருக்கிறவங்க, இந்த இந்தியாவை ஆளக்கூடிய எலிஜிபிள் வந்து ஒரு தமிழனுக்கு இருக்குது. ஸோ அந்த மீண்டும் வந்து நீங்கள் சிந்திச்சு நல்ல பாதையில் பயணிச்சிங்கன்னா நல்லபடியாக ஆட்சியை பிடிக்கலாம். மதுவை கைவிட வேண்டும். நல்ல அறநெறியில் நீங்கள் பயணிச்சிங்கன்னா கடவுள் அதுக்கான பாதையை கட்டும்போது நல்ல ஒரு தலைவன் வந்து நம்ம நாட்டை நம்மளே ஆள முடியும். பிறரை ஆள விடக்கூடாது. பிறர் ஆண்டாங்கன்னா என்ன ஆகும்னா நம்மளுடைய மொழி அழிக்கப்படும். சமஸ்கிருதத்தை கொண்டு வராங்க இல்லையா, அதுக்கு கடன் தெரிவிச்சுக்கணும் இந்த வீடியோவில். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்மளோட கலாச்சாரம், நம்மளோட மொழி, நம்மளுடைய அந்த கல்வி முறை, நம்மளுடைய எல்லாம் டோட்டலாக மாறிடும். அதனால் நம்ம ஆண்டால் தான் நம்மளுடைய பாரம்பரியம் பாதுகாக்கப்படும். அதனால் சிந்திச்சு சீக்கிரம் எல்லாரும் மாறி அறநெறியான பாதைக்கு, சித்தர்கள் பாதைக்கு வாங்க. சித்தர்கள் ஆட்சியை பூமியில் அமைப்போம். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.